அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1/11/2025 முதல் சரிங்களா, என்ற 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சரிங்களா 5000 + 1000 6000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, என்ன காரணம்? இதற்கான பரிசு தொகை திடீரென அறிவிச்சிருக்காங்களே. இந்த ஸ்கீம் அப்டேட் அதே போல் இந்த வகை 3 வகை அட்டைன்னு சொன்னீங்களா, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகள்? ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்காக டோக்கன் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு யோசிச்சுட்ருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாகவே பொங்கல் பரிசு எதுவுமே கொடுக்கல. அப்படின்றதுனால பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்றத பார்க்கலாம். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஸோ கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்றே போட்டியாக அறிவித்திருந்தார். அதே போல் தமிழக அரசும் அதற்கு போட்டியாக தீபாவளி திருநாளில் அறிவிப்பு வெளியாக இருந்தது. ஆனால் என்ன காரணங்களால் அது தள்ளி வைக்கப்பட்டு பொங்கலுக்கு வரியாகும். ஸோ கண்டிப்பாக இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் 1/11/2025 முதல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பரிசு தொகை இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வரை தேவைப்படும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளும் பொழுது நிதித்துறைக்கு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி மக்கள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5000 ரூபாயை வழங்க முடிவு செய்துள்ளது. ஸோ இதற்காகவே அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பொங்கல் பணி தொகுப்புகள் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியிலேயே தொங்கப்பட்டது. அப்பொழுது சர்க்கரை, பொங்கல் தயாரிக்க பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் குறிப்பிட்ட இடையில் வழங்கப்பட்டன. பின்னர் 2011-16 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ பச்சரிசி சேர்த்து 100 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. 2016-21 வரை அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் 1000 வழங்கப்பட்டது. 2021 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரேஷன் கார்டுகளுக்கு 2500 வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரொக்கமும் பச்சரிசியும் வழங்கப்பட்டது. ஸோ இதனால் ஆண்டுக்கு இந்த 1000 ரூபாய் கூட வழங்காமல் இருப்பது வேதனைக்குரியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் திமுக அரசு தவிடுபுல் ஆக்கிவிட்டது. வரக்கூடிய பொங்கலுக்கு 5000 + மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் மகளிர் உரிமை வாங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். இதற்கான டோக்கன்கள் விரைவில் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்க மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லோரும் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, இந்த பொங்கலுக்கு வரக்கூடிய ஒரு ஸ்கீம் அப்டேட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 1/11/2025 முதல் சரிங்களா, என்ற 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் சரிங்களா 5000 + 1000 6000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்க தமிழக அரசு முடிவு செஞ்சுருக்காங்க. சரிங்களா, என்ன காரணம்? இதற்கான பரிசு தொகை திடீரென அறிவிச்சிருக்காங்களே. இந்த ஸ்கீம் அப்டேட் அதே போல் இந்த வகை 3 வகை அட்டைன்னு சொன்னீங்களா,
வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள் எந்தெந்த அட்டைகள், ஸோ இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதற்காக டோக்கன் எல்லாமே கொடுக்க போகிறாங்க. இதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் வச்சுக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ ரேஷன் கார்டுக்கு தலா 5000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு யோசிச்சுட்ருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாகவே பொங்கல் பரிசு எதுவுமே கொடுக்கல அப்படின்றதுனால பொங்கல் பரிசாக ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன ஸ்கீம் அப்படின்றத பார்க்கலாம். வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ஸோ கிட்டத்தட்ட 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா 5000 வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி குறைக்கப்படும் என பிரதமர் மோடி சுதந்திர தினத்தன்றே போட்டியாக அறிவித்திருந்தார். அதே போல் தமிழக அரசும் அதற்கு போட்டியாக தீபாவளி திருநாளில் அறிவிப்பு வெளியாக இருந்தது. ஆனால் என்ன காரணங்களால் அது தள்ளி வைக்கப்பட்டு பொங்கலுக்கு வரியாகும். ஸோ கண்டிப்பாக இதற்கான அப்டேட் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்கள் 1/11/2025 முதல் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. ஸோ பரிசு தொகை இந்த ஸ்கீம் கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் வரை தேவைப்படும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளும் வலது நிதித்துறைக்கு அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி மக்கள் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படுகிறது. வரும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள ஆளும் கட்சியான திமுக முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் கார்டுதாரர்களுக்கு 5000 ரூபாயை வழங்க முடிவு செய்துள்ளது. ஸோ இதற்காகவே அடுத்தடுத்த அப்டேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பொங்கல் பணி தொகுப்புகள் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியிலேயே தொங்கப்பட்டது. அப்பொழுது சர்க்கரை, பொங்கல் தயாரிக்க பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் குறிப்பிட்ட இடையில் வழங்கப்பட்டன. பின்னர் 2011-16 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ பச்சரிசி சேர்த்து 100 ரூபாய் ரொக்கமும் வழங்கப்பட்டது. 2016 21 வரை அதிமுக ஆட்சியில் பொங்கல் தொகுப்புடன் 1000 வழங்கப்பட்டது. 2021 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு ரேஷன் கார்டுகளுக்கு 2500 வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரொக்கமும் பச்சரிசியும் வழங்கப்பட்டது. ஸோ இதனால் ஆண்டுக்கு இந்த 1000 ரூபாய் கூட வழங்காமல் இருப்பது வேதனைக்குரியது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா தற்சமயம் திமுக அரசு தவிடுபுள்ள ஆக்கிவிட்டது. வரக்கூடிய பொங்கலுக்கு 5000 ப்ளஸ் மகளிர் உரிமை தொகையோடு சேர்த்து 6000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் மகளிர் உரிமை வாங்கக்கூடிய அக்கௌண்ட்டில் போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். இதற்கான டோக்கன்கள் விரைவில் உங்களுக்கு அப்டேட் செய்யப்படும். நன்றி, வணக்கம்.